அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி 2026 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆங்கர் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஃப்ரீயாகவே அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸோடு சேர்த்து இந்த டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து பேரலாக கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கர் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 தேர்வுகளை வந்து உள்ளடக்கி இருக்குது. இது போக ஹோம் டெஸ்ட் வந்து ஒரு 10 இருக்குது. ஒட்டு மொத்தமாக 50 தேர்வுகளை உள்ளடக்கினதான் இந்த ஆங்கர் டெஸ்ட் சீரிஸ். என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்கு கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுல தமிழ் சமூகம் வந்து 15 கொஸ்டின், எல்லா டெஸ்ட்லயுமே தமிழ் சொசைட்டி 15 கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. அதை எப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல, அதாவது நம்ம பொது தமிழ் புக்ல இலக்கியம் மற்றும் திருக்குறள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்தை மட்டும் தனியா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலா இருக்கக்கூடிய டாபிக் வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அண்ணா, பெரியார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளக்க வந்துடும். ஸோ டெய்லி வந்து 15 மார்க் என்னன்னா உங்களுக்கு பொது தமிழ் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் வைஸா வந்து படிக்க போறீங்க. ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு 60 கொஸ்டின், மேக்ஸ் ஒரு 25 கொஸ்டின், 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதனோட வெயிட்டேஜ் வந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நமக்கு குரூப் ஒன்றை பொறுத்த மட்டும். ஸோ குரூப் 2ல இது பாதி வந்துடும். ஸோ அதுக்கு வந்து 7 டெஸ்ட், 7 யூனிட் வைஸாக 7 டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட். அப்போ பாருங்கள், பாலிட்டியை மட்டும் 8 டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. அதுலேயே உங்களுக்கு பாலிட்டி ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ இது வந்து ஸ்லோவாக ஃபவுண்டேஷன் அளவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஜிஎஸ்எமே மெதுவாக படிக்கிறதுக்கான இந்த ஷெடியூல் வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 8 டெஸ்ட். அடுத்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினுக்கு 8 யூனிட் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், 9 டெஸ்ட். அடுத்து வந்து தமிழ் சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்லையுமே உங்களுக்கு பொது தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியமும் திருக்குறளும் படிச்சுட்டு இருப்பீங்க. அது போக உங்களுக்கு ஒரு 3 டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், இது ஒரு 4 இருக்கும். அடுத்து ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் சேர்ந்து ஒரு 6 யூனிட் வைஸ் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், 7 டெஸ்ட். ஜியாகிரபியில் வந்து பார்த்தீங்கன்னா 3+1, ஜென்ரல் சயின்ஸுக்கு 6+1 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய 12ஆம் தேதி சண்டேலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் சமூகத்தை மட்டும் 2ஆக பிரிச்சிருப்போம். எப்படின்னா இலக்கியமும் திருக்குறள் மட்டும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி டெய்லி படிச்சுட்டே வர மாதிரி இருக்கும். ரிமைனிங் டாபிக் பின்னாடி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த தமிழ் சமூகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் 6ஆம் வகுப்பு பொது தமிழில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இலக்கியம் ப்ளஸ் நம்ம திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு 7 அதிகாரம், இது வந்து 15 கொஸ்டின்லேருந்து கேட்பாங்க. அடுத்து இந்தியன் பாலிட்டிலேருந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து 60 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து மென்டல் எபிலிட்டிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து 25 கொஸ்டின். ஸோ இதுதான் முதல் டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமை, அதாவது புதன் ஞாயிறுன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் வந்து போகுது. 2ஆவது டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சமூகத்துக்கு அந்த இலக்கியத்துக்காக 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் படிப்பீங்க. இந்தியன் பாலிட்டி அடுத்த போர்ஷன் படிப்பீங்க. அடுத்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டலிட்டி வந்து 25 கொஸ்டின் படிப்பீங்க. 3ஆவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் தமிழ் சமூகத்துக்காக 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 15 கொஸ்டின். ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போர்ஷன், அடுத்து வந்து மேக்ஸு ஒரு போர்ஷன் வந்து படிக்க போகிறீங்க. அடுத்த 4ஆவது டெஸ்ட்டும் அதே பாலிட்டி தான். இங்கே 7ஆம் வகுப்பு வந்து படிக்க போகிறீங்க. இப்படியே போயிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ பாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 1லேருந்து 7 டெஸ்ட்டையுமே ஒரு ரிவிஷன் மாதிரி ஃபுல்லாக பாலிட்டி ஃபுல்லாக வந்துடும். 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற ஆப்டிடியூட் ஃபுல்லாக வந்துடும். 1லேருந்து 7 இருக்க வரைக்கூடிய தமிழ் ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபுல் டெஸ்ட்டாக எழுதுவீங்க. அதுக்கு அடுத்தபடியே என்ன ஆரம்பிக்க போறேன்னா இந்தியன் எக்கனாமி, தமிழ் அகைன் 8ஆம் வகுப்பு வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியும் முடிப்பீங்க. இந்தியன் எக்கனாமி முடிச்சுட்டு அதில் ஒரு ஃபுல் டெஸ்ட், டெஸ்ட் நம்பர் 9லேருந்து 16 வரைக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த வருதா தமிழ் சொசைட்டியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜி டிஸ்கவரிங்கிறது தனி இதாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து இலக்கியமும் அந்த உங்களுக்கு திருக்குறளும் தனியாக படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி டிஸ்கவரி மட்டும் ஒன்று வரும். அது போக மென்டல் எபிலிட்டி வரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு, ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஏர்லி அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இதெல்லாம் வந்து அடுத்து தமிழ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய டாபிக். அது ப்ளஸ் இலக்கியம் ப்ளஸ் திருக்குறளுக்கு ஒரு இது இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு இங்கே என்ன இருக்கும், ஜஸ்டிஸ் பார்ட்டி, இந்த அண்ணா, பெரியார், இந்த டாபிக்லாம் வரும். இது போக நீங்க இலக்கியம், இது வந்து கான்ஸ்டன்டா 6லேருந்து நீங்க வந்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அது போக உங்களுக்கு தமிழ் சொசைட்டியில் ரிமைனிங் டாபிக்கும் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படியே இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெதுவாக ஸ்லோவாக உங்களுக்கு போகுது. மொத்தம் 50 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 40 உங்களுக்கு இந்த டெஸ்ட்டும் 10 ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து மெதுவாக
இப்போ கால்ஃபரில் மெதுவாக நீங்கள் ஜிஎஸை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ எடுத்து இதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.